ரொம்ப முக்கியமான நாள். எவ்ரி இயர் ஆன் 11th November 11 o'clock and 11 minutes நம்ம எல்லாமே இந்த கமிட்டியில் இருக்கிற எல்லாமே மெம்பர்ஸ், நிறையா மெம்பர்ஸ் who follow this particular routine, நம்ம எல்லாமே உட்காரு நம்ம மெடிடேட் அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் மெடிடேஷனில் என்ன பெனிஃபிட்ஸ் அது நான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம குருமான் தான் அதை பற்றி சொல்ல. ஆர் வெரி வெரி ரெஸ்பெக்டட் தாத்தோ ஸ்ரீ ரவி சார் இங்கே இருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்க இதை பற்றி. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 2011 தான் இந்த ப்ரோக்ராம் குளோபல் பீஸ் டேன்னு ஆரம்பிச்சது. அது ஆரம்பிச்சது கோலாலம்பூர் மலேசியாவில். ஸோ ஒரு நோக்கம் என்னென்னா ஒரு நிமிஷத்தில் எப்படி அமைதியை காண்றது தான். ஸோ குருமான் பொறுத்தளவில் ஒன்று தான், அந்த இண்டிவிஜுவல் பீஸ் டு குளோபல் பீஸ். ஒரு உலக அமைதி வரணும்னு சொன்னால் தனி ஒரு மனுஷனுக்கிட்ட அந்த அமைதி வேணும். அந்த அமைதி வர்றதுக்கு எல்லாரும் இப்போ பரபரன்னு பிஸியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த 11 ஒரு டைம் டிசிப்ளினாக செட் பண்ணி காலையிலையும் மாலையும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம், உடலுக்குள்ள மாற்றம், ஆரோக்கியம், பொருளாதார வளர்ச்சி, தெளிவான ஒரு சிந்தனை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. மலேசியாவில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் 11 இன்று வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த லேட்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செஞ்சாங்க அந்த ப்ரோக்ராம், லாஸ்ட் இயர் நடந்துச்சு. இன்னைக்கு புதுச்சேரியில் நடக்குது. ஸோ ஐ ஃபீல் இஸ் அ ஹானர். உங்களுக்குலாம் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா அது ஒரு டிசிப்ளினாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் ஜஸ்ட் 11 ஒரு நிமிஷம் நம்மளோட அமைதியாக மூச்சில் கவனத்தை வச்சு அமைதியாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது. குறிப்பாக ஆரோக்கியம், மன அமைதி, ஒரு தெளிவான சிந்தனை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உடலுக்குள்ள நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. That's why I look at this opportunity. ஆமா, கோயம்புத்தூர் கூட இந்த சேம் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியாச்சு. அதுக்காக தான். அண்ட் நான் கூட நான் நார்மலா மெடிடேஷன் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் இது இன்னொரு மெத்தட் ஆஃப் மெடிடேஷன். இது பண்றதுக்கு அப்புறம் கூட சார் சொன்னார் மாதிரி நீங்க சொல்லுங்க, அது கொஞ்சம் நம்ம மனசுல நிம்மதி இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கு நிம்மதி வர முடியும். நம்ம ஃபேமிலிக்கு நிம்மதி இருக்குன்னா இந்த தேசத்துல நிம்மதி கொடுக்க முடியும். ஒருவேளை நம்ம தேசத்துல நிம்மதி இருக்கும், ஃபுல் உலகத்துல எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்க முடியும். ஸோ ஸ்லோ பட் ஸ்டடி இந்த ப்ரோக்ரஸ், இந்த வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில இருக்கணும், நம்ம எல்லாருக்காக இருக்கணும்.